உதிரம் சில உறவுகளை உருவாக்கும். உண்மையான அன்பு சில உறவுகளை உருவாக்கும். உரிமையாக சொல்லும் சொல் கூட சில உறவுகளை உருவாக்கும். ஆனால் ஒரு புத்தகம் ஒரு உறவை உருவாக்குமா என்று என்னை கேட்டால், ஆம், எனக்கு உருவாக்கியது. 2½ ஆண்டுகளுக்கு முன்பு நூலகத்தில் என் விழியருகே வந்த இந்த நீர்த்தவளைகள் தான் எனக்கும் பிரேமா அவர்களுக்கும் உள்ள உறவுக்கு நீர் சேர்த்து வேர் வளர்த்து உயிர் கொடுத்தது. இப்படி எங்கள் உறவிற்கு உயிர் கொடுத்த இந்த நூலிற்கும் எழுதிய எழுத்தாளர் என் அன்பு சகோதரி திருமதி பிரேமா மகாலிங்கம் அவர்களுக்கும், எழுத்தாளர் கழக நண்பர்களுக்கும், வந்திருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும், அன்னை தமிழுக்கும் என் அன்பான வணக்கம். எழுத்தாளர், நாவலாசிரியர், தங்கமுனை விருது பெற்ற கவிஞர், தொழில் முனைவர் என்று நமது நூலாசிரியர் பிரேமா அவர்களை பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவையெல்லாம் அவரின் வாழ்க்கையின் வண்ண பக்கங்கள். அவரின் வாழ்க்கையில் சில கருப்பு பக்கங்களும் உள்ளன. மற்றவர்களின் இருளை போக்க தன்னை கரைத்து கொண்ட சில மெழுகுவர்த்திகளும் உள்ளன. கரை சேராத சில மனிதர்களும் உள்ளனர். இவை அனைத்தையும் தன் நினைவடுக்குகளில் வைத்து தன்னோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அந்த மனிதர்களை, அந்த நிகழ்வுகளை நீர்த்திவிளைகளாக சேர்த்து மழையாய் நம் மனதை நனைக்கிறார் நூலாசிரியர் திருமதி பிரேமா மகாலிங்கம் அவர்கள். ஒரே ஒரு நீர்த்திவளையை வைத்து ஒரு புதிய உயிர்கள் வாழும் உலகத்தையே படைக்க முடியும் என்கிறது அறிவியல். பிரேமா அவர்களோ 17 நீர்த்திவளைகளை கொண்டு அவர் வாழ்ந்த உலகை புதுப்பித்து காட்டியிருக்கிறார். நீர்த்திவளைகளில் உள்ள 17 சிறுகதைகளின் மூலம் சிங்கையின் வாழ்க்கை முறையை, வரலாற்று விழுமியங்களை, சிங்கையில் வாழும் மனிதர்களை பதிவு செய்திருக்கிறார். 2 திகிலூட்டும் பேய் கதைகளும் உள்ளன. இவை உண்மைதானா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இரவு 12 மணிக்கு தனியாக இருளில் சென்று பின்னால் திரும்பி பாருங்கள். டாக்ஸி எண் 8884 என்ற கதையில் வரும் சீன இளைஞன் கோவிந்தன் பதில் சொல்வான். சட்டென்று திரும்பி பார்க்காதீர்கள், இப்பொழுது கூட உங்கள் பின்னால் அவன் நின்று கொண்டிருக்கலாம். இப்படி பயத்தை தாண்டி பல பாச கதைகளையும் ஒளித்து வைத்திருக்கிறார். முதியோர் இல்லங்களில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு. அந்த கதைகள் அனைத்தையும் காகித பூக்கள் என்ற ஒரே கதையில் சொல்லியிருக்கிறார். பாக பிரிவினையின் போது மீதமாய் அம்மா அப்பா, அப்படி பாக பிரிவினையில் மீதமாய் இருந்த பல அம்மா அப்பாக்களின் மனதை படம் பிடித்து காட்டும் கதைதான் காகித பூக்கள். நமக்கு வாசனை கொடுத்தவர்களை, நம் வாழ்க்கைக்கு மனம் சேர்த்தவர்களை மனம் இல்லாமல் காகிதமாக கசக்கி முதியோர் இல்லத்தில் எரியும் கொடுமையை காட்டத்தான் காகித பூக்கள் என்று இக்கதைக்கு பெயர் சூட்டினாரோ? காகித பூக்களில் முதுமையின் தனிமையை காட்டிய நூலாசிரியர் ததும்பி வழியும் உயிர் என்ற கதையில் முதுமையின் இயலாமையையும் குழந்தைத்தனத்தையும் காட்டுகிறார். டிமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பெரியவர் ராமசாமி மருமகள் சரிகாவின் சுடு சொற்களை கேட்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். முற்றுப்புள்ளி இல்லாத வாக்கியத்தை போல இந்த பாதையின் முடிவை நிர்ணயிக்க முடியவில்லை. காலி வயிற்றில் காற்று புகுந்து கபடி விளையாடியது என்ற பிரேமா அவர்களின் இந்த வரிகள் அந்த பெரியவரின் வேர்வையையும் வெறுமையையும் உணர்த்துகிறது. இப்படி முடியாமல் இருந்தாலும் வெகு தூரம் அவர்களை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார். இவளுடைய நச்சரிப்பு தாங்க முடியாம, உங்களை எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுங்கன்னு திட்டம்பா, மன்னிச்சிருங்க, எப்படியாவது திரும்பி வந்துடுங்க என்று தெய்வத்திடம், அந்த மனித தெய்வத்தை வீடு சேர்க்க முறையிடுகிறான் அவரின் ஒரே மகன் மாதவன். அதே சமயத்தில் துணையில்லாமல் வாழும் மீனாட்சிக்கும் அவன் மகன் சரவணனுக்கும் துணையாக அவர்கள் வீட்டில் புதிதாக பிறக்கிறார் பெரியவர் ராமசாமி. குழந்தையை மட்டுமல்ல, தாத்தாவை கூட தத்தெடுக்கலாம் என்று சரவணன் இந்த கதையில் நமக்கு உணர்த்துகிறான். நமது பிச்சினக்காடி ஐயா அவர்கள் தனது வெளிச்ச தேவதை புத்தகத்தில் பணிப்பெண்களை பற்றி சொல்லியிருப்பார். வேலைக்கு போகும் வீடுகளில் மனைவிக்கு பிடித்தவராக இருக்கின்றோமா இல்லையோ, கணவருக்கு பிடித்தவராக இருந்துவிடவே கூடாது என்று. காலத்தின் சூழ்ச்சியால் தெரியாமல் முதலாளிக்கு பிடித்தவனவராக மாறிவிட்டால் அதன் விளைவு என்ன என்பதை விளக்கிய விதம் தவறு செய்த ஒவ்வொருவரையும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி கூனி குறுக வைக்கும். அதே போல சக்திவேல் கதையில் சக்திவேல் கோபத்தால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் பீர் பாட்டிலால் மைக்கேல் என்பவனை வயிற்றில் குத்தி விடுகிறான். இதனால் 5 ஆண்டுகள் சிறைக்கு சென்று விடுகிறான். நடைபாதையின் ஓரத்தில் கிடக்கும் கல் அல்ல,
வான் உயர்ந்த கட்டடத்தின் அடிக்கல் என்று அம்மாவுக்கு நிரூபிக்க வேண்டும். வாழ்க்கையை புதியதாக நல்ல பாதையில் தொடங்க வேண்டும் என்று தண்டனை முடிந்து அம்மாவை காண வருகிறான் சக்திவேல். அம்மா வீட்டில் இல்லை. அம்மா இருக்கும் இடத்தை உணர்ந்தபோது சக்திவேல் உருகுலைந்து போனான். ஒன்றும் அறியாத அந்த தாய் ஏன் சிறைக்கு சென்றாள்? படித்து பாருங்கள். கூடா நட்பு கொலையும் செய்ய வழிவகுக்கும் என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள். முத்தமிழ் விழாவில் முதல் பரிசு பெற்ற அவரின் கடகம் கதையும் இந்த சிறுகதை தொகுப்பை அலங்கரிக்கிறது. உணவை கொத்தி தின்றுவிட்டு மைனா சுதந்திரமாக அந்த கதையில் பறந்துவிடும். ஆனால் அம்மாவின் வாழ்க்கைதான் சிறைக்குள் சிக்கிக்கொள்ளும் என்பதுதான் கடகம் கதையில் நான் புரிந்து கொண்டது. படித்து பார்த்து உங்கள் புரிதலை சொல்லுங்கள். இதே போல சிறுகதை பிரிவுக்கு ஆஸ்கார் விருது கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் நான் பரிந்துரைக்கும் கதை மஞ்சள் வெயில். நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை அப்படியே படம் பிடித்து நம் கண்முன்னே காட்டியிருக்கிறார். சுந்தரம் 4 வயதில் கம்பத்து பிள்ளைகளோடு விளையாடும் பொழுது கீழே விழுந்தவன் பின்னர் எழுந்திருக்கவே இல்லை. பங்கேற்பாளராக இருந்த அச்சிறுவன் நாளடைவில் முழு நேர பார்வையாளராகவே மாறிப்போனான். சுந்தரம் தன் 2 கைகளை உந்தி உந்தி நகர்ந்து வாசலுக்கு வெளியே வந்தான். அம்மா அவனுக்காக விரித்து தயாராக நிறுத்தி வைத்திருந்த சக்கர நாற்காலியின் கைப்பிடித்து பலமிழந்த கால்களால் எம்பி ஏறி உட்கார்ந்தான். அம்மாவின் பரிதாப பார்வை தன் முதுகை துளைப்பதை உணர்ந்தான். இருந்தாலும் திரும்பி பார்க்கவில்லை. அவனுக்காக யாரும் பரிதாபம் காட்டுவதை என்றும் அவன் விரும்பவில்லை. சில நேரங்களில் தடுமாறி கீழே விழுந்து சிராய்ப்புகள் ஏற்படுவதும் உண்டு. காயங்களை கண்டு அவன் என்றுமே கலங்கியதில்லை. நகர முடியாமல் படுத்த படுக்கையில் இருப்பவர்களை நினைத்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வான். உடலளவில் பலவீனமாக இருந்தாலும் மனதளவில் தைரியமாக வளர்ந்தவன். இன்னும் பிரேமா அவர்கள் சொன்ன வரிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் நீங்கள் படித்து உணர உங்களிடம் விடுகிறேன். இப்படி மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை, அவர்களின் மன உறுதியை சொல்வது மட்டும் இந்த கதை அல்ல. அவர்களின் மன தூய்மையை, மனதின் உண்மையான குணத்தை கருபொருளாக்கி கதை வடித்திருக்கிறார். மாற்றுத்திறனாளியாக இருந்த பொழுதும் உஸ்மானின் வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்திய மாற்றம் மஞ்சள் வெயில் சூரியனாக அவரை திகழ வைத்தது. இன்று இரவே சுந்தரம் கதையை படித்து பாருங்கள். இரவிலும் சூரியனின் பிரகாசம் உங்கள் மனம் முழுவதும் பரவும். இவை எல்லாவற்றையும் விட என்னை பெரிதும் பாதித்த ஒரு கதை உண்டு. காட்சியை மட்டும் சொல்கிறேன், எந்த கதை என்று நீங்கள் தேடி படித்து பாருங்கள். கலைந்த கூந்தல், முகத்தில் வேதனை கோடுகள் தெளிவாக தெரிந்தன. மூக்கையும் வாயையும் பொத்திய ஆக்சிஜன் மாஸ்க் வழியே அவர் மெதுவாக சுவாசித்துக் கொண்டிருந்தார். அவரது வலது கை மணிக்கட்டின் தடித்த நரம்புகளில் ஒன்றிலிருந்து அவருக்கு ட்ரிப்ஸ் மூலமாக மருந்து செலுத்தி கொண்டிருந்தார்கள். அவரது உடலில் ஒட்டப்பட்ட சில ஒயர்கள் அந்த இரத்த அழுத்தத்தையும் நாடி துடிப்பையும் 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை சுயமாக இயக்கி பின்னால் இருந்த மானிட்டரில் பதிவு செய்து கொண்டிருந்தது. இந்த வரிகளில் உள்ள ஒவ்வொரு காட்சியையும் நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். நான் பார்த்து அழுது உணர்ந்த காட்சிகளை தன் வரிகளின் மூலம் உருவம் கொடுத்திருக்கிறார். பல இடங்களில் பல நேரங்களில் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது என்னை அறியாமல், என்னை கேட்காமல் என் கண்கள் நனைந்தன. உண்மையிலேயே வழி தாங்கிய ஒவ்வொருவரின் உயிரையும் வருடி செல்கின்றன இந்த கதைகள். பல இடங்களில் பல வரிகள் எனக்கு பிரேமா அவர்களை நினைவூட்டின. அதிலும் குறிப்பாக மெல்ல திறந்தது கதவு என்ற கதையை அவரோடு ஒப்பிட்டு பார்க்க முடிந்தது. அவர் தன் அம்மா மீது வைத்துள்ள பிரியத்தை நான் அறிவேன். ஆனால் அவரின் அம்மாவை பற்றியும் பல இடங்களில் அறிய கதைகள் வழிவகுக்கின்றன. குறிப்பாக அவர் அம்மா சமையல் வல்லுனர் என்பதையும் உணர முடிகிறது. பிரேமா அவர்கள் வைத்த இந்த 17 புள்ளிகளை இணைக்கும் பொழுது ஒரு பெண்ணின் உருவம் எனக்கு தெரிந்தது. அது ஒரு தாயின் உருவம், அதுவும் ஒற்றை தாயின் உருவம். அது காற்றில் கலந்த அவரின் தாயாக கூட இருக்கலாம். இவையெல்லாம் என் அனுமானங்கள் தானே தவிர உண்மையா என்று எனக்கு தெரியாது. பெரும்பாலும் எல்லா கதைகளுக்குள்ளும் பிளாஷ்பேக் என்று சொல்லப்படும் ஒரு நினைவு மீட்சி இருக்கிறது. அது அவர் கதை சொல்லும் யுத்தியாக நான் பார்க்கிறேன்.
அவர் நினைவுகளுக்குள் உள்ள நிஜங்களை நாம் பார்ப்பதற்காக ஒவ்வொரு கதையிலும் ஒரு நினைவு பாலத்தை அழகாக நமக்காக அமைத்திருக்கிறார். பட்டாம்பூச்சியை துரத்துபவள் என்று சொன்ன பிரேமா அவர்கள் பட்டாம்பூச்சியாகவே மாறி நம் நினைவுகளுக்குள் புகுந்து நம் நித்திரையை கலைத்து நிஜங்களை காட்டி பறந்து செல்கிறார். இந்த நூலை வாசிக்கும் பொழுது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் வரிகள் தான் என் நினைவுக்கு வந்தன. புத்தகங்கள் யாரை மகிழ்ச்சிப்படுத்தும், எவருடைய வேதனையை ஆற்றுப்படுத்தும் என்று எழுத்தாளருக்கு தெரியாது. ஆனால் புத்தகங்கள் சத்தம் இல்லாமல் மனிதர்கள் வளர்வதற்கும் சிந்திப்பதற்கும் ஆறுதல் அடையவும் உதவுகின்றன என்பதே காலம் காட்டும் உண்மை. உண்மையிலேயே பிரேமா அவர்களின் இந்த நீர்த்திவளைகள் இந்த வரிகளுக்கு உயிர் கொடுக்கின்றன. ததும்பி வழியும் உயிர், மெல்ல திறந்தது கதவு, மஞ்சள் வெயில் போன்ற கதைகள் நாம் மேலும் வளர்வதற்கு வழி செய்கின்றன. சக்திவேல், முட்டையின் நிறம் கருப்பு, பொய்மை, நீர்த்திவளைகள், பலூன் போன்ற கதைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. நிலாச்சோறு, சின்னஞ்சிறு உலகம், ஊர்க்குருவி போன்ற கதைகள் நமக்கு ஆறுதல் அளிக்கின்றன. இப்படி ஒவ்வொரு கதையும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை பண்படுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது, பாசத்தின் விழுமியத்தை நமக்குள் விதைக்கிறது. படித்து பாருங்கள். சில நீர்த்திவளைகள் உங்கள் கண்ணீராக மாறும், சில நீர்த்திவளைகள் உங்கள் மன தாகத்திற்கு தண்ணீராக மாறும் என்று சொல்லி நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.